வாங்க வாங்க, உங்கள் 2 பேரையும் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் மகாராணியை பார்க்க தான் போகிறேன். நீங்களும் வரீங்களா? செஃப்பையா, நீங்க இந்த ஒட்டக வண்டியில எப்போ போறீங்க? ஆமாப்பா, நீங்களும் வாங்க, உங்களையும் நான் ஒட்டகத்தில் ஏற்றி விட்றேன். இதுக்கு முன்னாடி ஒட்டகம் மேலெல்லாம் நீங்கள் சவாரி செஞ்சுருக்க மாட்டீங்கல்ல? இல்ல, எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். நானே டவுன்லா இருக்கிறேன். என்னது வண்டியில அது தள்ளி விட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஏய் கண்ணுக்குட்டி, நான் தான் கூட இருக்கல, எதுக்கிட்ட பயப்படுற? சித்தி, அந்த மெரினா பீச்ல போதே குதிரை, அது மேல ஏறதுக்கு பயப்படுவேன். இந்த ஒட்டக மேலலாம் என்னால ஏற முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணுக்குட்டி, மகாராணியோட இடம் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குப்பா. நம்ம வண்டியில் போனாலே 1/2 மணி நேரம் ஆகும். நீ நடந்து வந்தனா 1 மணி நேரம் ஆகும். நீ எங்கள் கூடயே இந்த ஒட்டக வண்டியில் வந்துருப்பா. ஏய் செஃப் அங்கிள் தான் உங்களை சொல்கிறாருல, சொல்கிற பேச்சு கேளுப்பா, நான் தான் இருக்கல. கண்ணுக்குட்டி, நீ தானப்பா அது? செஃப் நேத்து பூரா உன்னை பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு. அப்படியா? ஏன்பா பார்க்க ரொம்ப சோகமா இருக்கிற? அது வந்து இந்த வண்டியில போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதனாலதான். நாங்க 2 பேரும் உன்னை விடவே குள்ளமா இருக்கோம், நாங்களே அசால்ட்டா அந்த வண்டியில ஏறி போயிட்டு இருக்கோம். நீ ஏன் பயப்படுற? அதான் நாங்களா இருக்கோம்ல, நீ கவலைப்படாத. நாங்க பத்திரம் உன்னை கூட்டு போய் விட்டுறோம். ஏய் பணவெல்லாம் அடுக்கு சட்டி, பேசி பேசி நேரத்தை வீணாக்காதீங்கடா. நீங்கள் வண்டி மேலே ஏறி நில்லுங்க, நான் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொடுக்குறேன். வண்டியில் முதல்ல எடுத்து வச்சுருவோம். சரிங்க மாஸ்டர். டேய், என்னடா கூத்து கும்மாளமாக இருக்கீங்க 2 பேரும்? மாஸ்டர், எங்களுக்கு ஒட்டக வண்டியில ஏறினாலே ஒரே மஜா தான். அதான் பாட்டு பாடி கொண்டாடிட்டு வரும். இருங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏப்பா தம்பி, நீயாப்பா இந்த வண்டியை ஓட்ட போகிற? ஆமாம், ஒரு 6 மாசமா இவன் தான் இந்த ஒட்டக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். சித்தி, ஆளை பார்த்தா சொன்னத மாதிரி இருக்கான். இவ்வளவு பெரிய ஒட்டகத்தை ஓட்டின்னு போறேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. நீ ஏன் பயப்படுற? எனக்கே அதிசயமா இருக்குடா நீ பயப்படுறத பார்த்தா. ஃபோன் எடுக்காமல் வந்துட்டேன்டா. ஃபோனில் மட்டும் நீ எப்படி பயப்படுறேன்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட காமிச்சா அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவான். சரி சரி, எனக்கு கிண்டல் பண்ணது போதும், வாங்க கிளம்பலாம். நம்ம இனி கிளம்பி போறதுக்குள்ள மத்தியானமே ஆயிடும் போல. செஃப்பையா, தின்பண்டங்களாம் ஆறி போகுது, சீக்கிரமா எடுத்து வண்டியில ஏத்திடுங்க. ஓ வந்துட்டப்பா. ஏன்பா கண்ணுக்குட்டி, உனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னல, அதனால உன்னை நடுவுல உட்கார வச்சுக்கிறோம். நல்லா எங்களை 2 பேரையும் டைட்டா பிடிச்சிக்கப்பா. சரிங்க, பணம் வரல சார். டேய் அடுக்கு சட்டி, எல்லா வண்டியில ஏத்தியாச்சா? ரெடியா? கிளம்பலாமா? டேய் எல்லாரும் ரெடிடா, வண்டியெல்லாம் அடிச்சு ஓட்டு. ஓகேப்பா. ஏப்பா பணம் இல்லோம், வண்டியை அடிச்சு ஓட்டணும் எதனா குழியில் தள்ளிடாதப்பா. எங்களை பத்திரமா கூட்டிகிட்டு போய் மகாராணியோட இடத்துல இறக்கி விட்டுருப்பா. சித்தி, கீழே விழுந்தா கூட அப்படிலாம் ஒன்றும் அடிப்படாது, கவலைப்படாதீங்க. ஐயோ, கீழே வர விழ போருமா? டேய் வாய் முடின்னு வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்கடா. சித்தி, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நாங்கள் என்ன ஒரு 6 மாதம் இந்த வண்டியில் போயிருப்போம். ஒரு 6 தடவை தான் இந்த ஒட்டகம் எங்களை கீழே தள்ளி விட்டுது. என்னது 6 தடவை உங்களை கீழே தள்ளி விட்டுக்குதா? ஏன்டா இந்த வண்டியில் எங்களை ஏற்றுனீங்க அப்போ? உங்களுக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா பாட்டு பாடிட்டே வாங்க. இந்த ஒட்டகத்துக்கு பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், பாட்டு பாடினா அது பாட்டுன்னு ஸ்மூத்தாக போகிற இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இல்லைன்னா அப்பப்போ ஜெர்க்கு விடும். நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இதை டைட்டாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா கீழே சரிஞ்சு விழுந்துடும். அட பாவிகளா, வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி இத்தனை கண்டிஷன் போட்டுருந்தா நாங்கள் வண்டியில் ஏறியே இருக்க மாட்டோமே. இப்படி வண்டியில் ஏற்றி எங்களை பயமுறுத்துறீங்களே. அண்ணன் மேடம், அவனுங்க சும்மா உங்களை கலாய்க்கிறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கல, பயப்படாதீங்க.